2011ல் அமுல்லை வாயில், அதாவது அமுல்லை வாயில்ங்கிறது சென்னையில் இந்த மணலிங்கிற ஏரியாவுக்கு முன்னாடி வருங்க. அந்த சைடு இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு. அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் இந்த பிபிசிஎல்காரங்க ஏமாற்றி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. யார் மூலிமா வாங்கிக்க முடியுமோ அந்த ஆட்கள் மூலமா வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறமா அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாத்தையும், அதாவது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் 100 ஃபீட் ரோடுக்கு அந்த பக்கம், அதாவது மணலி சைடு ஒரு புதர் மாதிரியான இடமாங்க. இந்த இடத்துல சுற்றிலுமே ஒரு மாதிரி முள்ளுக்காடு மாதிரி தான் இருக்குமா. அந்த இடமே ஒரு பள்ளத்தாக்கில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்த கொடுத்து ஏமாத்திடுறாங்க. இப்போது இந்த பக்கம் இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த பக்கமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதாவது 100 ஃபீட் ரோடுக்கு அந்த பக்கம் மணலிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. பைபாஸ் ரோடுக்கு மேலேயே இருக்கிற ஒரு ஏரியா. பைபாஸ் ரோடு இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா தெரியும் அந்த ஏரியா சைடு. பைபாஸ் போகுமா ரைட் சைடில் கீழே இறங்கினா, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து கீழே இறங்கினா ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி ஏரியா. இப்போ கொஞ்சம் நல்லா மேடாக ஏற்றி கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2011ல் இந்த மாதிரி பிபிசிஎல்காரங்களால் அவங்க வீடு போய், அதாவது அவங்களோட இடம் போயிட்டு அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுக்கப்படுது. அந்த குடும்பம் ஏஞ்சல்ங்கிற பொண்ணு, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஏஞ்சல்ங்கிற பொண்ணு தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்டோரியை சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ்யமான ரியல் இன்சிடெண்ட்டை எனக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் ஏஞ்சல்ங்க. ஏஞ்சல் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 100 ஃபீட் ரோடுக்கு அந்த பக்கம் இந்த பள்ளத்தாக்கு இருக்கிற ஏரியாவில் அவங்க தான் முதல்ல வீடு கட்டினது. வீடுனா ஒரு சாதாரணமாக ஒரு ஹாலு, அப்புறம் ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், மேலே வந்து சீட்டு தான். ஏன்னா அந்த இடத்துல யாருமே வீடு கட்டலை. ஒரு காட்டுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போய் வீடு கட்டுறீங்கன்னா எப்படி இருக்கும்? காடுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு முள்ளுக்காடுன்னு சொல்லலாம். இந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் வீடு கட்டினாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? முதல்ல சின்னதாக கெட்டலாம், நிறைய பேர் கெட்டுறாங்களான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம மட்டும் இங்கே இருந்து எதனா அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்டு இது பண்ணாமல் மினிமம் பட்ஜெட்டில் ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க. அந்த வீட்டில் தான் ஏஞ்சல் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அவங்க அந்த வீடு கட்டி உள்ள குடி புகுறும்போது அப்போது அந்த ஏரியாவில் யாருமே கிடையாது. இவங்க வீடு மட்டும்தான். இவங்க வீட்டிலேருந்து ஒரு 200 மீட்டர் 400 மீட்டர் தள்ளி 1-2 வீடுங்கள்லாம் இருக்குது. எல்லாமே சீட்டு வீடு தான். இவங்களோட மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே வீடு கட்டியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏஞ்சல் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா, அப்பா, ஏஞ்சல் 3 பேர் தான் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க அப்பா வேலைக்கு போயிடுவாராங்க, அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்களாம். ஏஞ்சல் மட்டும்தான் மோஸ்ட்லி இந்த சாட்டர்டே சண்டேலாம் வீட்டில் இருப்பாங்களாம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே சாட்டர்டே சண்டேவுமே வேலைக்கு போவாங்களாம். இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக தான் இருக்குமாங்க. லைக் இந்த மாதிரி ஒரு முள்ளுக்காடுக்கு நடுவில் ஒரு 3 வீடு மட்டும்தான், அதுவும் தூரமாக இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா தான் கட்டியிருப்பாங்க, நல்லா தான் இருக்கும் வீடு. இருந்தாலும் அங்கே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறது நான் சொல்லியோ இல்லை ஏஞ்சல் சொல்லியோ தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, அது காமனான ஒரு விஷயங்க. இந்த இடத்துல ஒரு நாள் நைட்டு ஒரு 1லேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. ஏஞ்சலோட அப்பா, அம்மா, ஏஞ்சல் 3 பேருமே ஹாலில் தான் படுத்து தூங்குவாங்களாம். ஏஞ்சல் திடீர்னு தூக்கத்தில் அவங்க அம்மா அப்பா மேலே உருண்டு, அதாவது அவங்க அம்மா மேலே ஏறி உருண்டு கொஞ்சம் ஓரமாக போயெல்லாம் படுத்துப்பாங்களாம். கார்னரில் போய் படுக்கிறது வழக்கமான ஒரு விஷயந்தான். அது ஏஞ்சலோட ஹேபிட்னே சொல்லலாமாங்க. அப்படி ஒரு நாள் உருண்டு போய் படுத்துருக்குறாங்க. அன்னைக்கு 1:30 மணிக்கு திடீர்னு ஏஞ்சலுக்கு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குதுங்க. இந்த மாதிரி இது எப்படி இருக்குன்னா, இவங்க இந்த மாதிரி ஒரு சிரிப்பு சத்தத்தை வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது. இவங்க அம்மாவோட வாய்ஸும் கிடையாது. இது ஏதோ ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் அமானுஷ்யமா இருக்குது. ஏஞ்சலோட தலைக்கு மேலே, அதாவது தலைக்கு பக்கத்தில் உட்காந்து தான் யாரோ ஒருத்தவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது ஏஞ்சலால் உணர முடியுதுங்க. ஆனாலும் அவங்களால கண்ணை திறந்து பார்க்க முடியலை. அதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா இவங்க அம்மா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஏரியாவில் தனியாக இருக்கும்போது வீட்டு கதவை யாருன்னா ஒருத்தவங்க கொல்லப்புற கதவையோ இல்லை முன்கதவையோ தட்டினாங்கன்னா ஓப்பன் பண்ணாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த இடத்துல நிறைய அமானுஷ்யங்கள், பேய்கள், ஏவல், செய்வினைகள்லாம் வச்சு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நான் சுற்றிக்கிட்டு இருக்குமா
அதனால நம்ம கதவை திறந்தோம்னா அதுங்க வந்து நம்மளை பிடிச்சிக்குமா அப்படிங்கிற மாதிரி இவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க. மேபி ஏஞ்சலோட அம்மா பொண்ணு தனியாக இருக்கிறாங்க, வேற யாராச்சும் வந்துடக்கூடாது, பொம்பளை பிள்ளை வேற தனியாக இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் இவங்க கதவை திறந்து மாட்டிக்க கூடாதுங்கிறக்காண்டி கூட சொல்லியிருக்கலாம் ஒரு அவேர்னஸ்க்கு. ஆனால் இப்போ அவங்க அம்மா சொன்ன வார்த்தை இவங்களோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சனால ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க, ஏதோ ஒரு பேய் நம்ம மேல வந்து உட்கார்ந்துருக்குது, கண்ணை முழிச்சு பார்க்க கூடாதுன்னு தான் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப நேரமாவே இந்த சிரிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதுங்க. சரி என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோமேன்ட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவங்க அப்பாவும் அம்மாவும் எங்கேயோ படுத்திருக்கிறாங்க. இவங்க தூக்கத்துல உருண்டு வந்து கார்னர்ல படுத்திருக்கிறாங்க, கிச்சனுக்கு பக்கத்துல. கிச்சனுக்கு கொஞ்சம், அதாவது இந்த வெளியே வாசல்லே படுத்திருக்கிறாங்க. ஏஞ்சலுக்கு முன்னாடி ஒரு 2 வயசு குழந்தையாங்க. இந்த பூசணிக்காயெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? எதனா ஒரு புது வீடோ இல்லை புது பில்டிங் கட்டினா ஒரு பூசணிக்காய் ஒன்று தொங்க விடுவாங்க. அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும். சின்ன வயசுல நானே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து பயந்துருக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் பயந்துருக்கீங்களோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு தலையாங்க. 2 வயசு குழந்தையோட உடம்பு இவ்வளவுதான் இருக்குது உடம்பு. ஆனால் தலை மட்டும் இவ்வளவு பெருசா இருக்குதான். இந்த பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதே சைஸ்ல அதே மாதிரியே எல்லோ கலர்ல இருக்குதான். மூஞ்சி ஒரு மாதிரி கோரமா இருக்குதாங்க. கண்ணு 2 இங்க இருக்குதான், வாய் இங்க இருக்குதான், மூக்கு வந்து கவுத்தி போட்ட மாதிரி இருக்குதான். பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கொடூரமா இருந்திருக்குதுங்க. அது இவங்களை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா ஸ்மைல் பண்ணிருக்குது. இவங்களுக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. யார் இந்த குழந்தை? 2 வயசு குழந்தை ஒரு மாதிரி விசித்திரமான ஒரு உருவத்துல ஏஞ்சலுக்கு முன்னாடி உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? அவங்க எதுவுமே பேசாம உறைஞ்சு போய் அப்படியே இருந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அது சிரிச்சுக்கிட்டே இந்த கொல்லப்புற கதவு சொன்னேன் இல்லையா, கிச்சன் பக்கத்துல தான் கொல்லப்புற கதவு இருக்குமா, அந்த கொல்லப்புற கதவு வழியா சிரிச்சுக்கிட்டே அப்படியே டிரான்ஸ்பரண்டா ஓடிடுச்சாங்க. அதாவது இந்த கதவு வழியா, கதவை திறக்கவே இல்லை, கதவுக்குள்ள போய் வெளியே போயிருச்சான். எதுவுமே பேசாம அந்த ஷாக்ல இருந்து வெளியே வர முடியாம அப்படியே படுத்து தூங்கிட்டாங்களாம். அதாவது அவங்க அம்மா அப்பா பக்கத்துல கூட போய் படுக்கல, இந்த கிச்சன் வாசல்ல தானே படுத்திருந்தாங்க, அதே இடத்துல அப்படியே படுத்து தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா திட்டிருக்கிறாங்க, எதுக்கிட்டு இங்க வந்து படுத்திருக்கிற உருண்டு போய், இதே உனக்கு வேலையா போச்சுன்னு திட்டிட்டு இருக்கும்போது கூட இவங்க கனவுன்னு நினைச்சுக்கிட்டாங்களாம். நைட்டு ஒரு கெட்ட கனவுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள் கழியுது, வருஷங்கள் போது, எந்த ஒரு அமானுஷ்யமோ இப்ப பார்த்த இந்த உருவத்தை ஏஞ்சல் பார்க்கல. ஏஞ்சல் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொல்லப்புற கதவுக்கு வெளியே அங்க வச்சுதான் மொத்தமா எடுத்து போட்டு கழுவிட்டு இருப்பாங்களாம். ஏன்னா இவங்களோட வீடே சின்ன வீடு தானா, நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்திலேயே சின்னதா தான் கட்டியிருக்கிறாங்கன்னு. அந்த இடத்துல கிச்சனுக்கு ரொம்ப ஸ்பேஸ்லாம் இல்லை. இன்னொன்று இவங்க எடுத்தும் கெட்டலை அவ்வளோவா, இந்த கழுவுறதுக்கு இடம் இருக்காதுங்கிற காரணத்தினால மொத்த பாத்திரத்தை எடுத்து போய் வெளியே போட்டு தான் கழுவிட்டு இருப்பாங்களாம். அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் ஒரு 6 மணி இருக்குமாங்க. ஏஞ்சல் அவங்க அம்மா 2 பேருமே இருக்காங்க. ஏஞ்சலோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களோட பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க டேப்லெட் போட்டு. இவங்க தான் மொத்த பாத்திரத்தையும் கழுவிட்டு இருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு 50-60 மீட்டர் கூட இருக்காதாங்க, அங்கதான் இப்ப அந்த கார்பரேஷன் பூங்கா மாதிரி கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 வருஷத்துல கொஞ்சம் லைட்டா டெவலப் ஆகி அந்த இடத்துல ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் பக்கத்திலே இருக்கிறாங்க. அது போக கார்பரேஷன் பூங்கா கட்டிட்டு இருக்காங்க. அது ஒரு 3 அடிக்கு கோட்டை சோறு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்களாம். இப்போ ஏஞ்சல் பாத்திரத்தை கழுவிக்கிட்டே அவங்க பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ரைட் சைடில் இந்த கோட்டை சவர் இருக்கு இல்லையா, அவங்க சைடு கண்ணில் நல்லாவே தெரியுது யாரோ ஒருத்தவங்க மேலே தவந்து போற மாதிரி இருக்குதுங்க இந்த கோட்டை சவர் மேலே. இவங்க பாத்திரத்தை கழுவிட்டே இருந்தவங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிட்டு, இடமே ஒரு மாதிரி இவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சாங்க. அந்த ஃபீல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபீல் இப்போ இவங்களுக்குள்ள வருது. இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா, நைட் நேரம் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் லாக் ஆகிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிடிக்காத இடமா இருக்கலாம், இல்லை ஏதோ வரக்கூடாத இடமா இருக்கலாம். அங்கே போய் லாக் ஆகும்போது உங்களை அறியாமலே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி ஒரு மாதிரி பயம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏஞ்சலுக்குள்ள வருது. அதே குழந்தை ஒரு மாதிரி ரகடான ஸ்மைலோட, அதாவது சிரிக்க தான் செய்யுது, ஆனா அதுல ஒரு சர்க்காஸ்டிக் இருக்கும்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒன்று சொல்ல வருது. அந்த குழந்தை ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்குதாங்க. அதோட கண்ணுலாம் ஒரு மாதிரி பிதுங்கி போய் பெருசா இருக்கும். அது இவங்களே பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே போகுதாங்க, தவந்துகிட்டே போகுதான் அந்த கோட்டை சவர் மேல. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குது. பாத்திரத்தெல்லாம் அப்படியே போட்டுட்டு வேமா ஓடி போயிருக்கிறாங்க வீட்டுக்குள்ள ஓடின ஏஞ்சல் அவங்களோட கிச்சன்ல ஒரு விண்டோ இருக்குமாங்க. இந்த விண்டோவை ஓபன் பண்ணி மெதுவா எட்டி பார்த்தா அங்க யாருமே இல்லை. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருக்காதா, இல்ல நாம தான் இதை வந்து குழப்பிக்கிறோமா, எதனா ஹாலுசினேஷன்ல இருக்கிறோமான்னு சொல்லிட்டு ஏஞ்சலுக்கே ஒரு குழப்பம் வந்திருக்குதுங்க. அவங்களே அவங்க மனசை தேத்திக்கிட்டு வெளியே போய் உட்காந்து பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு வந்துட்டாங்களாம். இதை பத்தி அவங்க அம்மா கிட்டையும் சொல்லலை. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல வேற.
இப்போ அதை சொன்னால் தேவையில்லாமல் அவங்க டென்ஷன் ஆகி எந்திரிச்சு அவங்களே எல்லா வேலையும் பார்ப்பாங்கங்கிறதுக்காகவே ஏஞ்சல் சொல்லலையாங்க. இப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கு இவங்க அந்த உருவத்தை பார்க்கல. 10th ஸ்டாண்டர்ட் போயிடுறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வெளியே உட்காந்து தான் படிப்பாங்களாம். விடிய காலையில் 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு வெளியே அந்த கொல்லப்புற கதவுக்கு பின்னாடி உட்காந்து படிப்பாங்களாம். அப்படி ஒரு நாள் விடிய காலையில் 4:30 மணி இருக்குமாங்க. அந்த ஏரியாவே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குமா. டெட்லி சைலன்ஸுமாங்க இல்லையா, மயான அமைதியாக இருக்குமா. எந்திரிச்சு வந்து உட்காந்து படிக்கிறதுக்கே ஒரு பயமாக தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இருந்தாலும் அந்த டைம்லலாம் எல்லாருமே வந்து அந்த 4:30 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறவங்களாம் கொஞ்சம் காத்தோட்டமாக வெளியே உட்காந்து தான் படிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இவங்க வீட்டில் மொட்டை மாடியும் கிடையாதுங்கிற பட்சத்தில் வேறு வழியே இல்லாமல் வெளியே உட்காந்து தான் படிச்சுட்டு இருந்துருக்குறாங்க. இவங்க மட்டும் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களோட வீடு, இந்த ஹாஸ்பிட்டல் சீட் தான் போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, சீட்டு வீடு தான் சொன்னேன் இல்லையா, இந்த சீட்டு வீடுக்கு பக்கத்துலேயே அதாவது இவங்க இடம் இன்னொன்று இருக்குது, வாங்கியிருக்கிறாங்க. அந்த இடத்துல வீடுலாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சு பாதி வீடை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பூசு வேலைலாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பூசு வேலை நடந்துட்டு இருக்கிற அந்த வீடும் இவங்களோட இப்போ இருக்கிற வீடும் பக்கத்தில் தான் இருக்குமாங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வெளியே உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்களாம். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களோட சீட்டு வீடு, இந்த சீட்டு மேலே யாரோ ஒருத்தவங்க உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டே சிரிக்கிற சத்தம் கேட்டிருக்குதுங்க. விடிய காலையில் 4:30 மணிக்கு. ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் வெளியே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஏஞ்சல். எப்படிங்க இருக்கும் இது? எப்படி இருந்திருக்குன்னா ஒரு மாதிரி எக்கோ அடிச்சிருக்குது. இந்த சிரிப்பு சத்தமே ஒரு மாதிரி எக்கோ அடிச்சு கேட்டிருக்குது ஏஞ்சல் காதுக்கு. இப்போது மேலே பார்க்கலாமா, பேசாமல் வீட்டுக்குள்ளே ஓடிடலாமான்னு தோணுது மனசுக்குள்ளே. இருந்தாலும் பார்க்குறாங்க, மனசை தேத்திக்கிட்டு பார்க்குறாங்க. இவங்க முதல்ல பார்த்த அந்த ரெண்டு இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அதே சேம் உருவம் அந்த பூசணிக்காய் மண்டையோட இந்த 2 வயசு குழந்தை சீட்டு மேலே உட்காந்து இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குதாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கும்போது ஏஞ்சல் கண்ணு முன்னாடி அந்த உருவம் வந்தப்ப ஒரு மாதிரி உறைஞ்சு போய் அப்படியே நின்றுட்டாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இப்போவும் அதை பார்த்த மாதிரி அப்படியே இருக்கிறாங்க. ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. இவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, இது ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியணும்? வேற யாருமே இந்த உருவத்தை பற்றி பேசி இவங்க கேள்விப்பட்டதில்லை. அந்த ஏரியாலையா இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், யாரோட கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது. எதுக்கு நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியணும்? இன்னொன்று, அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக எதனா இவங்களை பாதிக்குதான்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவங்களை வந்து நோண்டுறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்பப்போ வந்து கண்ணில் மட்டும்தான் தெரியுது. எதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் அந்த உருவம் இவங்களோட கண்ணுக்கு தெரியணுங்கிறது ஏஞ்சலுக்கு புரியலைங்க. வச்ச கண்ணு எடுக்காமல் அந்த உருவத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த உருவமும் வேற எந்த பக்கமும் திரும்பாம இந்த பொண்ணை மட்டுமே வச்ச கண்ணு எடுக்காம பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்குதாங்க. என்னதான்டா அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறமா இவங்க திரும்பிட்டு, அம்மா படிச்சுட்டாமா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை. இது எதனால வருது, எதனால போகுதுன்னு இப்போ வரைக்குமே ஏஞ்சலுக்கு ஐடியா கிடையாதாங்க. இந்த உருவம் எதுக்கு வந்துச்சு, ஒருவேளை அந்த இடத்துல ஒரு குழந்தை இறந்துருச்சா, இல்லை அந்த குழந்தைக்கு யாருன்னா செய்வனை வச்சு இந்த மாதிரி கொண்டுட்டாங்களா, இல்லை அந்த காலத்துலலாம், அது அந்த நேரத்துலலாம், அந்த டைம் பீரியட்லலாம் வந்து இந்த நரபலிலாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி எதனா ஒரு குழந்தையோட ஆத்மா அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குதா, ஒன்றுமே எனக்கு புரியலைண்ணா. மறுபடியும் அது என்னோடய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா, அந்த உருவம் என்னோடய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஏஞ்சலுங்கிறவங்க வேறு யாரும் இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம ரெட் ஹில்ஸ் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி பண்ணியிருப்போம். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பொண்ணு தாங்க, அதாவது அந்த கதையில் பார்த்துருப்போம். லைட்டாக நான் ஒரு ரீகால் பண்ணுறேன். ஏஞ்சல்ங்கிற பொண்ணுக்கு லாக்டவுன் டைமில் கல்யாணம் ஆகுதுங்க. லாக்டவுன் டைமில் கல்யாணமான காரணத்தினால அவங்க வீட்டாளுங்க நிறைய பேரை அவங்களால கூப்பிட முடியலை. அது போக இந்த மாப்பிள்ளை விருந்து பொண்ணு விருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு நிறைய பேரோட வீட்டுக்கு போக முடியலை. ஸோ இந்த லாக்டவுன் கொஞ்சம் தளர்வு ஏற்பட்டதுக்கு அப்புறமா அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டோட தங்கச்சி வீட்டுக்கு, அதாவது நாத்தனார் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு போகிற வழியில், அதாவது இவங்க 2 பேரும் பைக்கில் தான் போகிறாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு போகிற வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு. ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஒரே பைபாஸ், இந்த தாம்பரத்துக்கிட்ட வரைக்கும் அவங்க பைபாஸ்லேயே போகணும். இந்த பைபாஸில் போயிட்டு அவங்களோட நாத்தனார் வீட்டில் கறி குழம்பு, மீன் குழம்புன்னு சொல்லிட்டு நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் இருந்து மறுபடியும் இவங்க அதே பைபாஸில் வரும்போது இவங்களுக்கு முதுகு வலி வருது. என்னடா அது ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு பைபாஸுக்கு மேலேயே இருக்கிற ஏஞ்சலோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க நேராக. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் அவங்க அம்மாவுக்கும் ஒரு விஷயம் புரிய வருது. ஏஞ்சலோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது. அந்த அமானுஷ்யம் என்னங்கிறத, அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்ட் 1ல் பாருங்கள். அதாவது அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா அது இப்போ நான் சொன்னேன்னா அதுவே ஒரு 10-15 நிமிஷம் இழுத்துருங்க. அதனால் நீங்கள் அதை போய் தனியாக பாருங்கள். அந்த ஸ்டோரிக்கும் இந்த ஸ்டோரிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சம்மந்தமே கிடையாதுங்க. ஏன்னா அந்த ஸ்டோரி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஏஞ்சலுக்கு அவங்களோட வாழ்க்கையில் இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு பெரிய ஒரு பயத்தை கொடுத்த ஒரு இன்சிடென்ட்டுங்க. அதைத்தான் ஏஞ்சல் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
ஏஞ்சலுக்கு அவங்களோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அனுபவத்தை அந்த பார்ட் 1 வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கொடுத்தது. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா இவங்களோட ஹஸ்பண்டும் ஏஞ்சலும் வெளியே போகிறதே அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அன்டைமில் போயிட்டு வரதை அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் ஆட்டோலையோ இல்லை எதனா ஒரு கேப் மாதிரி புக் பண்ணி தான் போயிட்டு வருவாங்களாங்க, தெரிஞ்சவங்க மூலயமா. எதனாலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இவங்களோட வாழ்க்கை ஸ்டேபிளாக நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. திடீர்னு மறுபடியும் அவங்களோட நாத்தனார் வீட்டிலேருந்து இவங்களுக்கு ஒரு கால் வருது. என்ன நீங்கள் வரதே இல்லை, நீங்கள் அடுத்து எங்கள் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறீங்க. அவங்களோட பையன் வேற இவங்கக்கிட்ட ரொம்ப செல்ல பிள்ளையாக இருப்பானாம். அந்த பையன் வேற கேட்டுக்கிட்டே இருக்கிறான் உங்களை, நீங்கள் வந்து ஒரு நாள் வந்துட்டு போங்க, பார்த்துட்டு போங்க. ஆல்ரெடி அந்த வீட்டில் ஒரு பையன் ஒருத்தர் இறந்துருப்பார், அவரோட ஃபோட்டோ இருக்கும். அவரோட ஆத்மாவும் இவங்களை பின்தொடருதுங்கிறதெல்லாம் நம்ம பார்ட் 1ல் பார்த்துருப்போம். அது காரணமாகவே இவங்களோட ஹஸ்பண்டுமே இவங்களை கூட்டு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் எதனா நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலையில் ஒரு 10-10:30க்கெலாம் இவங்க ஆட்டோ பிடிச்சி அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் போன தடவை என்னென்ன தப்புலாம் பண்ணாங்க. இவங்க போகும்போது பைபாஸில் மல்லிகைப்பூ வச்சுட்டு போனாங்க. இந்த தடவை எந்த பூவும் வைக்கல. போன தடவை சேலை கட்டிட்டு போனாங்க. இந்த தடவை சுடிதார் தான் போட்டு போகிறாங்க. போன தடவை அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா கறி குழம்பு மீன் குழம்புன்னு சொல்லிட்டு நான்வெஜ் சாப்பிட்டாங்க. இங்கேருந்து போகும்போதே சொல்லிடுறாங்க, எங்களுக்கு நான்வெஜ்லாம் எதுவுமே வேணாம், நீங்கள் சாம்பார் பொரியல் கூட்டு இந்த மாதிரி வெஜிடேரியனே வைங்க, நாங்கள் விரதம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறமா சாம்பார் பொரியல் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அந்த பையன் வரதுக்கே 4 மணி ஆகிடுது. இவங்களையும் வர சொல்லிட்டு அந்த பையனையும் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டன் வரான், 4 மணிக்கு தான் வரான். இவங்க 4-4:30க்கெலாம் அங்கேருந்து கிளம்பிடலாம், கண்ணு வெளிச்சத்துலேயே வீட்டுக்கு வந்துடலான்னு பிளான் பண்ணி தான் போயிருக்கிறாங்க, ஏஞ்சலும் அவங்க ஹஸ்பண்டும். இப்போ அந்த பையன் வந்ததுக்கப்புறமா வாங்க பார்க்குக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றான். இல்லைப்பா அவ்வளோ டைம் இல்லை, ஒரு 1/4 மணி நேரம் அவங்க கூட விளாண்டுட்டு அப்படியே கிளம்புறோன்னு சொல்கிறாங்க. அந்த பையன் அடம் பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாரு. வேறு வழியே இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போகிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பார்க்கு க்ளோஸில் இருக்குது. இப்போ அந்த பையன் வேற அழுகிறான், அடம் பிடிக்கிறாங்கிற காரணத்தினால இவங்களும் அடுத்து எப்போ வருவாங்கன்னு தெரியாது. ஸோ வாண்டடாக உள்ளே எகிரி குதிக்கிறாங்க. அந்த பையனையும் உள்ளே தூக்கிட்டு இவங்களும் எகிரி குதிக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது நிறைய பேர் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே நிறைய பசங்க வந்து விளாண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பையன் கூடயே இவங்க விளாட ஆரம்பிக்கிறாங்க. விளாண்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் தான் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு ஆட்டோவில் ஏறி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்பாடா, போன தடவை என்னென்ன தப்பு பண்ணமோ எந்த தப்பையும் இந்த தடவை பண்ணலை. அது பத்தாதுன்னு கறிக்கட்டை வேற வச்சிருக்கிறாங்க கையில். யார்? ஏஞ்சல் அவங்க தங்கச்சி வீட்டில் வாங்கி அதை வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஏஞ்சலோட ஹஸ்பண்ட், ஏஞ்சலோட மாமியார் 3 பேர் தான் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிடுறாரு, ஃப்ரெண்ட்ஸோட குடிக்கிறதுக்கு போயிடுறாரு. இவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. நைட்டு ஒரு 9-9:30 மணிக்கு இவங்க ஹஸ்பண்ட் வராராம். ஏஞ்சலோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வராராம். ஃபுல்லாக குடிச்சிட்டு வராரு. ஏஞ்சலுக்கு செம்ம கடுப்பு. ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து குடிக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. கேட்குறாங்க, ஏங்க குடிச்சிட்டு வந்தீங்க தேவையில்லாமல் இன்னைக்கு? இல்லைம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போனாங்க, அதான் ஜாலியாக அப்படியே குடிச்சிட்டு வந்தேன். இதெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் வந்து குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படிலாம் குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீம்புக்கேன்னு அவர் போய் பெட்டில் படுக்க போகிறாரு. இப்போது இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருதுங்க. எப்பவுமே ஏஞ்சலுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்ததே கிடையாது. சின்னதாக வாக்குவாதம் வந்தால் கூட இவங்க சமாதானமாக போயிடுவாங்களாம், அப்படி இல்லைன்னா அவர் சமாதானமாக போயிடுவாங்களாம். இப்போ 2 பேருமே சமாதானமாக போகாமல் சண்டை பெருசாகுதுங்க. இந்த மாதிரி ஒரு சண்டை இவங்க வீட்டில் வந்ததே கிடையாது. இவங்க இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான், இந்த பைபாஸ் ரோட்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் மறுபடியும் இவங்க வீட்டுக்குள்ள ஒரு பூகம்பம் வருதுங்கிறத இவங்க மாமியார் உணர்ந்துடுறாங்க. இப்போ இவங்க மாமியார் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாங்க. சொல்றதை கேளுங்க, நீங்க எப்பயுமே இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டோமா, ஏமா இந்த மாதிரி பிஹேவ் பண்ற? அதுவும் மாமியார் முன்னாடியே வந்து அடிக்க போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க பிஹேவ் பண்ணதே கிடையாதான். கையை பிடிச்சி தடுத்துட்டு இவங்களை கூட்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்க. அவரு வேமா உள்ள போயிட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப எந்த அளவுக்கு ஏஞ்சல் பிஹேவ் பண்ணிருப்பாங்கிறத பாத்துக்கங்க. ஏஞ்சலோட ஆக்டிவிட்டிஸ் சரியில்லைங்கிறத அவங்க மாமியார் கவனிச்சிடுறாங்க. மா, எதனா ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கா, நீ வேணா போயிட்டு உள்ள போய் தூங்குறியா, தலைவலிக்கிற மாதிரி இருக்குதா, நீ இவ்வளோ டென்ஷன் ஆக மாட்டேயம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் தான் இருக்கிறேன்ல வீட்டில், நான் பார்த்துக்கிறேன், நீ போய் படுத்துக்கோமான்னு சொன்னா, எனக்கு இப்போ அவன் வந்து குளிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவன் இவன் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ தான் ஏஞ்சல் அவங்களோட ஹஸ்பண்டுக்குமே ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது. இவங்களுக்குமே, இவங்க மாமியாருக்குமே பயம் வந்து, வேமா அவரோட பூஜை அறையில் இருக்கிற திருநீர்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏஞ்சலுக்கு பூசி விட்டு, மா கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இவங்களுக்குள்ளே வந்த சண்டை எதுலேயோ போய் முடிய வேண்டியதை அவங்க மாமியார் அங்கே இருந்த காரணத்தினால சமாளித்து விபூதிலாம் பூசி அவங்கள காம் டவுன் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. நல்லாவே தெரியுது ஏஞ்சலாக இல்லை, அவங்க ஒரு மாதிரி உக்கிரமாக இருக்கிறாங்க, பயங்கரமாக ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டை விட்டால் எதனா ஒரு கல்லை கொண்டு எடுத்து மண்டையை உடச்சிருவாங்களாம், அந்த அளவுக்கு உட்காந்துருக்காங்க. இப்போ சமாதானப்படுத்தி உட்கார வச்சதுக்கு அப்புறமா சுடுதண்ணி கேட்டிருக்காங்க. ஏஞ்சலுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபீல் ஆயிருக்குது, ஏதோ நம்ம வேற யாரோ மாதிரி பிஹேவ் பண்றோமே,
அத்தை எனக்கு கொஞ்சோண்டு சுடுதண்ணி மட்டும் கொடுங்க, ஒரு மாதிரி நெஞ்செலாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு கேட்டிருக்கிறாங்க. சுடுதண்ணி குடிச்சாங்கன்னா டக்குன்னு இவங்க கொஞ்சம் ரிலீவ் ஆவாங்களாம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து. சின்ன வயசுலேருந்தே அவங்க சுடுதண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்களும் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு தான் வந்து உட்காந்துருக்கிறாரு. குளிச்சுட்டு வந்து முன்னாடி உட்காந்துருக்கிறாரு, டிவி போட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கிறாரு. சாப்பாடுலாம் வச்சிருக்காங்க அவங்க மாமியார். அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. பின்னாடி இருக்கிற சோஃபால ஏஞ்சல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க மாமியார் வந்து கிச்சன்ல இருக்கிறாங்க. இப்போ ஏஞ்சலோட மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, சுட சுட தண்ணி வச்சிருக்கிறாங்க கையில. இந்த தண்ணியை எடுத்து உன் புருஷன் மேல ஊத்து, உன் புருஷன் மேல இதை கொண்டு எரிஞ்சிரு. இவங்க உட்கார்ந்துருக்க சோஃபாக்கு பக்கத்துல டீப்பாயில ஒரு பூ ஜாடி மாதிரி இருக்குமாங்க. இந்த ஜாடியை எடுத்து அவங்க மேல எடுத்து அடி. இப்படியெல்லாம் தோண ஆரம்பிக்குது. இப்போ ஏஞ்சலுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள போன மாதிரி இருக்குதாங்க. அவங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது. லைக் யாரோ ஒருத்தவங்க நம்ம பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தூண்டுனாங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த 3 படத்துல தனுஷ் அவங்களுக்கு வந்து ஒரு வியாதி இருக்கும் இல்லையா, லைக் அந்த மாதிரியே இவங்களுக்கு தோணுதாங்க. ஆனால் இது தப்புங்கிறது ஏஞ்சலுக்கு தெரியும். அதனாலேயே அவங்கள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை மீறியும் கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே வந்து எரியறதுக்கு போயிருக்குது. இப்போ இவங்களுக்கு பக்கத்தில் தான் டிவி ரிமோட் இருக்குது. இந்த டிவி ரிமோட்டை எடுத்து ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. டிவியை ஆஃப் பண்ண உடனேயும் ஏஞ்சலோட ஹஸ்பண்ட் பின்னாடி திரும்பி பார்த்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க ஒன்றும் ஆகலை, நீங்கள் எந்திரிச்சு ரூம்குள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எதுக்கு ரூம்குள்ளே எந்திரிச்சு போனோம், என்ன பிரச்சனை உனக்கு? அவர் வேற ஆல்ரெடி குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு. இவங்க ஆல்ரெடி சண்டை போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையில தான் போய்கிட்டு இருக்குது. அவங்க அம்மா தான் சமாதானப்படுத்திருக்கிறாங்க. லைக் இவங்களோட மாமியார் தான் சமாதானப்படுத்தி 2 பேரையும் உட்கார வச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் சண்டை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் அவங்க மாமியாரே வந்து, டேய் அந்த பொண்ணு தான் சொல்லுதுல, நீ போய் உள்ள உட்காரு, இப்போ எதுக்கு டிவி பார்த்தே ஆகணுமான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஏஞ்சலோட ஹஸ்பண்டே, சரிம்மா நான் டிவி பார்க்கல, சாப்பிடவும் இல்லை, நான் போய் படுத்துறேன்னு சொல்லிட்டு எந்திரிக்க போகும்போது ஊன்னு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி அழுததே கிடையாதான். வெளியே கேட்கிற வரைக்கும் கத்தி கத்தி அழுதுருக்காங்க, ஏங்கி அழுதுருக்காங்க. இவங்க கத்துல வெளியே இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இவங்க மாமியார் எவ்வளவோ உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. அம்மா அழுகாதம்மா, இந்த சின்ன விஷயத்துக்குலாம் ஏமா இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாலும் இவங்க பண்ணிட்டு இருக்கிறது தப்புங்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஆனால் இவங்களை அறியாமலே இவங்க வேற ஒரு உலகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்குதுங்க. கத்தி அழுகிறது, அவங்க ஹஸ்பண்டோட சட்டையை பிடிச்சி கிழிக்கிறது, அவங்கள அடிக்க போகிறது, இப்படி அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நிறைய பண்ண போய் அவங்க மாமியார் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வேப்ப மரம் இருக்குமா, அந்த மரத்துலேருந்து நிறைய வேப்பிலையெல்லாம் பிடுங்கிட்டு வந்து இவங்களோட கையில் கொடுத்து, இவங்க வீட்டில் எப்பயுமே ஒரு முருகரோட வேல் இருக்குமாங்க அவங்க மாமியார் வீட்டில், அந்த முருகர் வேலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. கையில் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் இவங்க அடங்கலை. ஒரு மாதிரி கத்தி அழுதுகிட்டு ஊரை கூட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வெளியே இருக்கிறவங்களாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்களோட ஹஸ்பண்ட், ஏஞ்சலோட ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் போய் சமாளித்து, நீங்கள் போங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறார். இருந்தாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இவங்க அழுது கத்துறது, இவங்க கையெல்லாம் ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குதுங்க. இப்போது ஒரு ஐஸ் கட்டி எடுத்து கையில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஃப்ரீசருக்குள்ளே ஃப்ரிட்ஜில் கையை வைக்கிறோன்னா எந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குது இவங்க கை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இவங்களுக்கு ஆனதே கிடையாது. சின்ன வயசுல இந்த 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க ஏரியாவில் ஒரு சம்பவம் பார்த்தோம் இல்லையா, அந்த டைம் கூட ஏஞ்சலுக்கு இந்த மாதிரி ஆனது கிடையாது. இப்போ ஏஞ்சலோட மாமியார் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஐயப்பன் மலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த ஐயப்பன் விபூதி, அது போக பழனியிலேருந்து விபூதிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பழனி விபூதி எடுத்து இவங்க மேலே பூசி விட்டுட்டு, ஐயப்பன் கயிறு ஒன்று இருக்குமாங்க ஊர்லேருந்து கொண்டு வந்தது, அந்த கயிறையும் இவங்க கையில் கட்டி விட்டு, பேசாமல் படுமான்னு சொல்லிட்டு அந்த சோஃபாலேயே படுக்க வச்சிருக்கிறாங்க. இவங்களும் பேசாமல் படுத்துட்டாங்களாம். அந்த கயிறும் விபூதியும் போட்டதுக்கப்புறமா அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நார்மலாகவே இல்லை, ஆனால் அதுக்கடுத்து கொஞ்சம் நார்மலாகி படுத்துட்டாங்களாம். இப்போது ஏஞ்சலோட ஹஸ்பண்ட் அவங்களோட ரூம்குள்ளே போய் படுத்துக்கிட்டாராம். அவருக்கு அடித்த அந்த போதை எல்லாமே இறங்கிருச்சாங்க. எப்படி ஃபுல் போதையில் வீட்டுக்குள்ளே வந்தாரோ அது மொத்தமாக அவர் குடித்தது மொத்தமாகவே இறங்கிருச்சான். அவர் போய் அவங்களோட ரூம்குள்ளே படுத்துடுறாரு. ஏஞ்சலோட மாமியார் அவங்க வீட்டு வாசல்லையே படுத்துருக்குறாங்க, கதவுக்கு பக்கத்துலேயே படுத்துருக்குறாங்க. எங்கே இந்த பொண்ணு எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்களோங்கிற பயத்தில் அங்கேயே படுத்துருக்குறாங்க. இப்போது ஏஞ்சலும் படுத்து தூங்கிட்டாங்களாங்க. ஒரு 1 மணி நேரம் இருக்குமா. ஏஞ்சலுக்கு காதில் ஏதோ ஒரு அமானுஷ்ய சத்தம் கேட்குது. லைக் அவங்க 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க பக்கத்துலேயே உட்காந்து யாரோ ஒருத்தவங்க சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க இவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. இவங்க படுத்துருக்கிற அந்த சோஃபாவில் ஒரு மாதிரி சுருக்கி தான், காலை சுருக்கி ரொம்ப ஒரு மாதிரி குளிருதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியே போர்வை பொத்து விட்டுருக்குறாங்க. ரொம்பவே சுருங்கி தான் படுத்துருக்குறாங்க.
பக்கத்துல உட்கார்றதுக்கு இடம் இருக்குமா, சோஃபால யாருன்னா ஒருத்தவங்க நம்ம படுத்திருக்கும் போது உட்கார்ந்தாங்கன்னா அதை நம்மளால உணர முடியும். அதே மாதிரிதான் இவங்களுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்குறாங்க. ஏஞ்சல் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டோ இல்ல மாமியாரோ தான் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க, இந்த பொண்ணுக்கு சரியாயிடுச்சா என்னம்மா உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்கறதுக்கு தான் வந்து உட்கார்ந்துருக்குறாங்கன்னு நினைச்சிருக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாவே எதுவுமே பேசாம பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி சிரிக்கிற சத்தம் கேட்டுக்குதுங்க. இப்பதான் ஏஞ்சலுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. அப்போ இது நம்ம மாமியாரும் கிடையாது, வீட்டுக்காரரும் கிடையாது, வேற யாரு? டக்குன்னு எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்துல யாருமே இல்லை. இந்த ஹாலே ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குது. லெஃப்ட் சைட்ல திரும்பி பார்த்தா ஏஞ்சலோட ஹஸ்பண்ட் அவங்களோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ரைட் சைட்ல திரும்பி பார்த்தா அவங்க மாமியார் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க ஹாலில் தான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு விஷயம் இவங்களை ஃபாலோ பண்ணுதுங்கிறது மட்டும் இவங்களுக்கு தெரியுது. ஆனால் அது எங்க இருந்து வந்துச்சுங்கிறது மட்டும் இவங்களுக்கு தெரியல. இப்போ ரெஸ்ட் ரூம் வருது. அவங்களோட மாமியாரை போய் எழுப்புறாங்க. மா எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், பயமா இருக்கு, கொஞ்சம் கூட வரையான்னு கேட்குறாங்க. அவங்களும் கூட வராங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு மறுபடியும் சுடுதண்ணி வச்சு கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு மா நீ போய் உன் ரூம்லேயே படுத்துக்கோ, சோஃபால படுக்காத, என் பையன் கூடயே போய் படுத்து தூங்கிக்கோமா, அப்படின்னா தான் கொஞ்சம் நார்மலாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரூமுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க போயிட்டு சோஃபால படுத்துக்கிறாங்க. யாரு? அவங்களோட மாமியார். இப்போ ஏஞ்சல் அவங்க ரூம்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே கத்த ஆரம்பிச்சிருக்குது. ஒன்று சொன்ன மாதிரி கத்த ஆரம்பிச்சிருக்குது. இது ஆஸ் யூஸ்வல் அவங்களோட ஏரியாவில் எப்பயுமே நாய் எல்லாம் கத்துறது தானா. இப்படி ஒரு சவுண்டு கேட்குது. அவங்க ஏரியாவில் இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் மாடுலாம் வளர்ப்பாங்களாம். இந்த மாடு அரண்டு போய் ஒரு மாதிரி எதாச்சும் பார்த்து பயந்தா கத்தும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. இந்த சத்தத்தில் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஏன்னா என்னைக்குமே இந்த அன்டைம்ல இப்போ ஒரு 11:30 to 12 மணி இருக்கும் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிற நேரம். இந்த டைம்ல மாடு எதுக்காக பயந்து போய் கத்தணும்? இவங்க பயந்துட்டு அந்த ஜன்னலை பார்த்துருக்குறாங்க. அந்த ஜன்னல் வழியா பார்த்தா வெளியே அந்த பக்கத்து அந்த மாட்டு கொட்டாய் தெரியுமா, அவங்க ஹால் வழியா அந்த ஜன்னலை பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பும்போது நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த ஏஞ்சலோட ஹஸ்பண்ட் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கிறார். அவருமே திருநீர்லாம் பூசிக்கிட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கிறார் பயத்துல. ஏஞ்சலுக்கும் ஏஞ்சலோட ஹஸ்பண்டுக்கும் அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே கிடையாதுங்க. ஏன்னா இந்த மாடு அதோட நிப்பாட்டலை. அவங்க ஏரியாவில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்கும் கத்துது. அதுக்கேற்ற மாதிரியே இந்த மாடும் பயந்து போய் அரண்டு போய் கத்துது. இந்த சத்தத்தில் 2 பேருக்குமே தூக்கம் வராமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வெளியே போயிட்டு என்னோட ஃபோன் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஃபோன் வந்து ஹாலில் தான் இருக்குது, டிவி டேபிள் பக்கத்தில் இருக்குது ஏஞ்சலோட ஃபோன். அவங்க ஹஸ்பண்ட் பயந்துக்கிட்டு நான் வெளியே போக மாட்டேன், பேசாமல் படுத்து தூங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நீ எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அரட்டி இருக்கிறாங்க. அப்பவும் ஏஞ்சலாக இல்லை. அவங்க ஒரு மாதிரி ஹார்ஷாக தான் பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட. அவர் பயந்து போய் அவங்களோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தா இயர்பட்ஸை காதில் மாட்டிட்டு கந்தசஷ்டி கவசம் போட்டுட்டு படுத்துட்டாங்களாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள அறியாமலே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில், அதாவது நைட்டு முழுக்க இவங்களுக்கு கெட்ட கனவாக வந்திருக்குது. எங்கெங்கேயோ போகிற மாதிரி அந்த பார்ட் 1 நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஆத்மாலாம் இவங்க கூட வந்து பேசுகிற மாதிரி, இவங்க வீட்டுக்கு வெளியே யாரோ ஒருத்தர் எரிஞ்சு போன ஒரு உருவம் இவங்க கிட்ட ஏதோ கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி, அதாவது ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர மாதிரி, இப்படி பல கனவுகள்லாம் வந்திருக்குதுங்க. ஆனால் லாஸ்ட்டாக இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இவங்க வந்து சேஃபாக உள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குது. காலையில் எந்திரிக்கும் போதே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு நைட்லாம் தூக்கமே இல்லைங்க, நைட்டு முழுக்க கெட்ட கனவாக வந்துச்சுங்கன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல அவங்க ஹஸ்பண்ட் நைட்டு முழுக்க தூங்கவே இல்லையா. இவங்க வந்து தூக்கத்தில் ஏதோ குழம்பிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. என்னை விட்டுரு, நான் போயிடுறேன், என்னை காப்பாற்றுங்க, இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் ஏஞ்சல் யூஸ் பண்ண காரணத்தினால அவங்க ஹஸ்பண்டுக்கு தூக்கமே இல்லை. நைட்டு முழுக்க அவர் தூங்காமல் தான் இருந்திருக்கிறாரு. இப்போது இதை போய் அவங்க மாமியார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீ ஒரு தர்காவுக்கு போயிட்டு வா, பக்கத்தில் வந்து ஒரு தர்கா இருக்குதான் அவங்க ஏரியாவில், தர்காவுக்கு போயிட்டு வா, உனக்கு சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் தித்துவா புயல் இப்போ வந்துச்சு இல்லையா ரீசெண்டாக, இந்த தித்துவா புயல் வந்த நேரத்தில் தான் இந்த இன்சிடெண்ட்டும் நடந்திருக்குது அவங்களுக்கு. அது மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருந்த காரணத்தினால அவங்களால வெளியே போக முடியலையாங்க. இப்போதான் ஏஞ்சல் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அவங்களோட கையில் கட்டியிருந்த அந்த ஐயப்பன் கோயில் கயிறு இருக்கு இல்லையா, அது கலண்டிருக்கு. அதை அவங்க மாமியார் அவங்க கையில் கட்டும் போதே 3-4 முடிச்சு போட்டு தான் கட்டியிருக்கிறாங்க. அதாவது கலட்டவே முடியாமல், அது எப்படி யாராச்சும் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு பல்ல வச்சு கடிச்சோ இல்லை கையை வச்சு ரொம்ப நேரம் கலட்டினா கலட்ட முடியுமா? நார்மலாக கலண்டு விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தூக்கத்தில். இதை யார் கலட்டியிருப்பா? அவங்க ஹஸ்பண்டும் கலட்டலை. அவங்க மாமியார் திட்டிருக்கிறாங்க, அம்மா உன் நல்லதுக்கு தான் அதை கையில் கட்டி விட்டேன், நீ வந்து அதெல்லாம் அவுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு திட்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கலட்டலைண்ணே, அதை என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், அவருமே வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு,
அது எப்படி கலண்டு விழுந்துச்சுங்கிறது இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட ஏஞ்சல் அவங்களோட லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை என்கிட்ட சொன்னாங்க. அதை நான் என்னோட ஸ்டைலில் நரேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த கதையில் ஒரு ப்ராப்பர் எண்டே கிடையாதுங்க. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ஒரு ப்ராப்பர் எண்டு வச்சு முடிக்கலை. அதை நானாக பொய் சொல்லி கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லி நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த கதையிலேருந்து என்ன தோணுது? எதனால் இந்த ஏஞ்சல்ங்கிற பொண்ணுக்கு, ஆக்சுவலாக அவங்களோட பேர் ஏஞ்சல் கிடையாது, இது எல்லாமே புனை பெயர்கள் தான். அவங்களோட ப்ரைவசி காரணமாக நான் அவங்களோட நேம் எதுவுமே யூஸ் பண்ணலை. உங்களுக்கு இந்த கதையிலேருந்து என்ன தோணுது? அவங்கள அஃபெக்ட் பண்ண அந்த உருவம் யாராக இருக்கும்? அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா, அந்த மணலி சைடில் இந்த 100 ஃபீட் ரோட்டுக்கு அந்த பக்கமாக இருக்கிறவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியுமோ இல்லை உங்களுக்கு என்ன கெஸ் பண்ணுறீங்களோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம கோஸ்டிஸும் தெரிஞ்சுப்பாங்க. அது போக அதே உருவம், அதாவது அவங்க அம்மா வீட்டில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டில் வந்த அந்த உருவம் தான் இவங்களை ஃபாலோ பண்ணுதா, இல்லை பார்ட் 1ல் பார்த்த இவங்க வீட்டில் இருக்கிற இவங்க சொந்தக்கார பையன் ஒரு பையன் அவனோட ஆத்மா தான் இன்னும் ஏஞ்சலை ஃபாலோ பண்ணுதா, இல்லை வேற எதனா இந்த பைபாஸ்லேருந்து வந்திருக்குதா அப்படிங்கிறதையும் உங்களோட கெஸ் என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் இந்த வீடியோவை ஏஞ்சலும் ஏஞ்சலோட ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஏஞ்சலோட ஹஸ்பண்டுக்கு இவங்க ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அனுப்பியிருக்கிறாங்க, நமக்கு அனுப்பியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து போட்டு காட்டியிருக்கிறாங்க. அன்னையிலேருந்து டெவில்ஸ் கிச்சனோட ஒரு வீடியோவை கூட மிஸ் பண்ணவே மாட்டாராங்க. ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பார்த்துருவாராம். அவர் தான் கேட்டுக்கிட்டே இருப்பாராம். இந்த நமக்கு அடுத்து நடந்த விஷயத்த அந்த அண்ணன்கிட்ட சொன்னியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாராம். அவருமே இப்போ உட்காந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாராம். இன்னொன்று, ஏஞ்சல் அவங்க மாமியாருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப், ஒரு பெரிய விஷயங்க இந்த மாதிரி மாமியார் கிடைக்கிறதுலாம். ஏன்னா நம்ம பார்த்த கதைகளில் எவ்வளோ செய்வினை அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாமியார்களே வைக்கிற மாதிரிலாம் பார்த்துருப்போம். அதில் இருக்கிற மாமியார்களோட கம்பேர் பண்ணும்போது இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் எப்படா என்னோட மாட்டுவா, அதாவது மருமக மாட்டுவா, அவளை பொங்குன்னு மூக்கில் வைக்கலான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் மாமியார் மருமகளை அனுசரித்து போகிறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியும் அவங்கள வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது அவங்க சொல்லும் போதே நமக்கு தெரியுது இல்லையா. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய மனசுமா உங்களுக்கு. உங்களை மாதிரி எல்லாருக்குமே அமைஞ்சிட்டா நாட்டில் சண்டையே வராது, மாமியார் மருமக சண்டையே வராது. ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.